திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்ததாக திருநாவுக்கரசருடைய தேவாரம் 74வது பதிகம். பதிகம் 74. பழைய புக்கில் பக்கம் 74. பழைய புக்கில் பக்கம் 74, புது புக்கில் பதிகம் 74. பாவநாச திருப்பதிகம். இந்த பதிகத்துக்கு என்ன பேரு? பாவநாசம். பாவநாசம் பாவநாச திருப்பதிகம். இதில் நாவுக்கரசர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலயாத்திரையை மானசீகமாக மேற்கொள்கிறார். இருந்த இடத்திலிருந்து ஒரு தலயாத்திரை போகின்ற புண்ணியம். இதை சிவராத்திரி அன்னைக்கு நம்ம உட்கார்ந்து படித்தோம்னா இந்த தலங்களிலெல்லாம் நாம் சென்று சிவபெருமானை வழிபட்ட புண்ணியம் தான். சேத்திரக்கோவை அது மாதிரி இந்த மாதிரி வரக்கூடிய பாடல்களை படிக்கும் பொழுது, அந்த நாள்களில் நம்ம படிக்கும் பொழுது எல்லாராலையும் பல தலங்களுக்கு போக முடியாது. உள்ளூரில் இருக்கிற ஒரு 1-2 கோயில்களுக்கு போவாங்க. அதுவும் முடியல, வீட்டில் இருந்து நாங்கள் சிவராத்திரிக்கு கண்டு முடிக்கிறோம் அப்படின்னா நமச்சிவாய திருப்பதிகங்கள் எல்லாம் வச்சுக்கணும். எல்லா பதிகங்களும் பொதுவாக 4 காலத்துக்கும் 4 பேரை வச்சு பாடுறது ஒரு முறை. திருஞான சம்பந்தருடைய தேவாரம் முதல் காலத்துக்கு, திருநாவுக்கரசருடைய தேவாரம் 2ஆம் காலம், நம்பியாரூர் தேவாரம் 3வது காலம், திருவாசகம் 4வது காலம். அதுலேயே பெரிய புராணம் இதெல்லாம் பாடி முடிச்சோம். இந்த பஞ்சபுராணம் பாடுறது அப்படிங்கிற வழக்கம் நம்ம வழக்கம் இல்லை. அது பிற்காலத்தில் ஒரு 5 பாட்டாக சுருக்கி 12 திருமுறையை யாகசாலையில் நேரம் ஆகுது பொதுவாக பாடுறது. அதனால் சுருக்கி நம்ம 5 பாட்டில் முடிச்சிருவோம்னு சொல்லி வேகம் காரணமாக பஞ்சபுராணம் கொண்டு வந்தாங்க. அதற்கு எங்கேயுமே சான்று கிடையாது. பஞ்சபுராணம் பாடுவதற்கான மரபோ சான்றோ எங்கேயும் கிடையாது. அது அவசரம் கருதி பாடுறது. எப்படி இப்போ நம்ம முதல் பாட்டு கடைசி பாட்டு பாடுறோம், அவசரம் கருதி. நமக்கு பதிகமாக பாட சொல்லி தானே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம பாடுறது இல்லை. கச்சேரிகளில் அப்படி பாடுறதுக்கு நேரமும் இருக்காது. ஒரே பாட்டு ஒரு பதியம் ஃபுல்லாக பாடணும்னா ஒரு கச்சேரிக்கு 4 பதியம் பாடணும், அவ்வளோதான். ஆனால் 40-50 பாட்டு எதிர்பார்க்கணும் இல்லையா? ஏன்னா நம்முடைய டேஸ்ட்டு அப்படி மாறி போச்சு. ஃப்ளேவர் அப்படிங்கிற ஒரு இதில் விஷயத்தில் நம்ம முன்னாடியெல்லாம் இட்லி சாப்பிடுவாங்க, பொங்கல் சாப்பிடுவாங்க, பூரி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் இன்றைக்கி மினி டிஃபன்ற பேரில் எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஸ்வீட்டு, ஒரே ஒரு பூரி, ஒரே ஒரு இட்லி, ஒரே ஒரு தோசை, ஒரே ஒரு வடை, ஒரே ஒரு காஃபி, இவ்வளோத்தையும் தின்னாலும் திருப்தி வர முடியாது. புரியுதா? ஏன்? ஃப்ளேவர். இவனுக்கு அந்த ஒரு இதாக இருக்கிற 1-2 தெய்வம் உண்டென்றுங்கிற சொல்கிறது மாதிரி அவனுக்கு அந்த இது இல்லை, வெரைட்டி தேவைப்படுது இல்லையா? அது மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, திருமுறையை பதிகமாக பாடுறது உங்களுக்கு அழுத்து சலுத்து போய் ஒவ்வொருத்துலேயும் ஒன்று அப்படின்னு வச்சு என்ன பண்ணிட்டாங்க, பஞ்சபுராணம் பாடியவர்கள் அப்படின்னு 12 திருமுறை பாடுறது தான் யாகசாலையில் வழக்கம். தர்மபுராணத்தில் அதுதான் வழக்கம். 12 திருமுறை ஓதுவதற்கு பாடம், திருமுறைக்கு ஒரு பாடம். எவ்வளவு பெரிய காலமாக இருக்கும் 12 பாடம். ஆனால் இன்றைக்கி கோவில்களில் பஞ்சபுராணத்தோடு முடித்தோம். ஆனால் தர்மபுராணத்துக்கு உட்பட்ட கோவில்களில் குமாரேஸ்வரன் நீங்கள் நல்லா தனியாக அறநிலையத்துறை கோவிலுக்கோ இந்த கோவிலுக்கு நிறைய இருக்குது. 12 திருமுறைகளுக்கு ஒரு பாட்டு பாடுவோம். இன்னும் சொல்லணும்னா 12 ஓதுவார்கள். ஓதுவார்களே எத்தனை பேர்? 12 பேர் பாடுவாங்க. அதனால் 12 திருமுறைகளை பாடுவது என்பது தான் நம்முடைய மரபு. அப்படி இல்லையா நீங்கள் பாடுறது தேவாரத்தில் வந்தால், ஏன்னா அது நமக்கு ஆத்மார்த்த பூஜை. நான் சொல்கிறது எல்லாமே பரார்த்த பூஜை. ஆத்மார்த்த பூஜையில் நீங்கள் பெரிய புராணம் மட்டுமே பாடலாம், திருவாசகம் மட்டுமே பாடலாம், அது உங்கள் இஷ்டம். எனக்கு திருநாவுக்கரசர் தான் பிடிக்கும், திருநாவுக்கரசரை மட்டுமே நீங்கள் பாடலாம், அது உங்களுடைய விருப்பம். அது ஆத்மார்த்தம். பரார்த்தம் என்று சொன்னால் அனைவருக்குமானது. ஆத்மார்த்தங்கிறது நமக்கானது, அதை நாம் தீர்மானிக்கணும். பரார்த்தத்தில் போய் நம்முடைய தனிப்பட்ட விருப்புகளை காட்டக்கூடாது. எனக்கு டிரைவிங் தெரியும்னு
நம்ம வந்து எம்டிசி போய் நான் ஓட்டுறேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு நல்லா டிரைவிங் தெரியும், பாருங்கள் ஹெவி டியூட்டி லைசன்ஸ் வாங்கியிருக்கேன், எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்ட முடியுமா டவுன் பஸ்ஸை? அதுக்குன்னு ஒருத்தரை நம்ம நியமிச்சிருக்கோம். இப்போ அந்த சட்டத்திட்டங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கட்டுப்பட்டு நாம் அதில் பயணிக்க வேண்டும். டிரைவிங் தெரிஞ்சாலும் டிரைவிங் தெரியுத நீ கார் வாங்கிக்க, நீ ஓட்டு, உன்னை யாரும் கேட்கக்கூடாது. புரியுதா? அதுதான் ஆத்மார்த்தம். ஓன் கார் ஓட்டுறது ஆத்மார்த்தம், ஒயிட் போர்டு ஆத்மார்த்தம், எல்லோ போர்டு பரார்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில் அடுத்தவனுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் ஓடுறது பச்சை போர்டு, எலக்ட்ரிக். 3 போர்டு நமக்கு இருக்கா? எல்லோ போர்டு, ஒயிட் போர்டு, பச்சை போர்டு. ஒரு பச்சை போர்டுன்னு வந்துருச்சு எலக்ட்ரிக் வந்து. இப்போ ஆத்மார்த்தம் பரார்த்தம் அப்படின்னு நம்ம 2 புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த இது சொல்கிறோம். இதுபோல் நம்ம திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் நமக்கு தெரிந்த கோளறு பதிகம், அதுக்கப்புறம் நமச்சிவாய பதிகங்கள், தோல்தேசி, திருவாரூர் பதிகங்கள் நமக்கு எல்லாத்தையும் தெரியும். அதுலேயே நம்ம எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி காலத்துக்கு திருவாசகம். சரி, இப்போ ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்த வாரம் நமக்கு சிவராத்திரி விரதம் மேற்கொள்வது எப்படி? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்கிறாங்க. இந்த இதுக்கு இந்த நெய்வேத்தியம், இந்த இதுக்கு இந்த பூ போடணும், இந்த இதுக்கு இது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே பரார்த்தம், ஆத்மார்த்தத்துக்கு இல்லை. ஆத்மார்த்தத்துக்கு இல்லை, குழப்பிக்க. இது கோயில்களில், திருமணங்களில் சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய பரார்த்த பூஜைக்கு சொல்லப்பட்டவை தான். உங்களுக்கு சிவராத்திரிக்கு கண் விழித்து பெருமானை பாடுவதும் உங்களால் முடிஞ்ச வழிபாடு செய்வதும் தான் நமக்கு சொல்லும். பால் கிடைச்சா பால், தண்ணி கிடைச்சா தண்ணி. முதல் பாட்டில் அப்பர் பெருமான் சொல்லிட்டாரு, தண்ணி போடு, சலம் பூவோடு தூபம் மறந்தறிய. புரிஞ்சுச்சு? தண்ணி, பூவு, பூக்கள்னு கூட சொல்கிறார். பூன்னு சிங்குலராக சொல்கிறார். தூபம், ஏதாவது கற்பூரம் காட்டுறதுக்கு வழி இல்லை, ஒரே ஒரு ஊதுபத்தி தான் இருக்குது, அதான் தூபம். காமிச்சிட்டு போயிடு. விளக்கேற்றுறது கூட எண்ணெய், திரி இதெல்லாம் வேணும். ஆனால் ஊதுபத்திக்கு எதுவுமே தேவையில்லை. காமிச்சு அதையே என்ன பண்ணிடு, ஊதுபத்தி ஏற்று அணைக்காமல் அதையே காமிச்சிரு. தீபமாக அணைச்சிட்டு தூபமாக காமிச்சிடும். தூயிடும். நான் அப்படி தான் யூனிவர்சிட்டியில் பண்ணேன். அந்த போய் நான் வந்து இப்படிலாம் பண்ணேன். என்ன பூஜாரியை கொண்டு வந்து ப்ரொஃபஸராக போட்டு கொண்டு போனீங்க. அதனால் ஒரே ஒரு ஊதுபத்தி ஏற்றுனேன். ஊதுபத்தி எப்படி கப்பக்கப்பான எரியுமா? எரியும் போது அதுவே தீபம். ஒரு டாட் ஆட்டிட்டு தூபம் வச்சுட்டு ஒரு திருமுறை பாட்டை பாடிட்டு வேலை கிடைக்கும். 3 நிமிஷம் தான் என் பூஜை. மணிக்கணக்கு ஓம் சிவோகம்னு நான் பாடிட்டு இருந்தேன்னு சொன்னேன். அம்புலன்ஸ் ஒன்று இதில் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறது, நேராக வந்து கீழ்பாக்கத்தில் சேர்க்கணும். எப்படான்னு புரியுதா? அதனால் வந்து அகப்பூசை பரார்த்தத்தில் பாதிக்கக்கூடாது. பரார்த்த பூஜை அகப்பூசையில் வந்து கட்டாயம் போகக்கூடாது. அகப்பூசை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான பூசை, உங்களால் முடிந்தது. பரார்த்த பூசை என்பது அனைவருக்குமானது. அதனால் அதில் எல்லா சாய்ஸும் இருக்கு. அது எல்லா சாய்ஸும் இருக்கு. 5 விதமான சட்னி வீட்டில் எதிர்பார்க்கலாமா? இட்லிக்கு முடி வைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு எனக்கு பச்சை சட்னி, மஞ்சள் சட்னி, வெள்ளை சட்னி, சேப்பு சட்னி இதெல்லாம் கேட்டுட்டு முடியுமா? ஆனால் ஹோட்டலில் 5 சட்னி இருக்கும். அது அப்படியே வீட்டில் வந்து நம்ம அது மாதிரி தான் இன்றைக்கி பல வீடுகளில் சிவராத்திரினா அவங்களுக்கு பாவம் பயங்கர கதி கலங்கி போயிடுவாங்க. 1 வாரமாக சேமிப்பாங்க. இதெல்லாம் அது நம்ம சொல்லப்படவே இல்லை. நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, பல நூல்களை படிச்சுட்டு சொல்கிறேன். இதையுமே அப்படியே மேம்போக்காக சொல்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. என் கூட நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். அதனால் பரார்த்த பூசையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். சிவ பூசை நீங்கள் விருப்பப்படி செய்யணும். உங்களுக்கு தண்ணி கிடைச்சா தண்ணி, திருமஞ்சன பொடி கிடைக்குதா திருமஞ்சன பொடி, பால் கிடைச்சதா பால், கிடைக்கலையா பரவாயில்ல தயிர், எதுவும் கிடைக்கலைன்னா வெறுமனை நைவேத்தியம் மட்டும் பண்ணலாம். இன்னொன்று, சுவாமியை ஆவாகனம் பண்ணி ஸ்தாபனம் பண்ணி அஷ்டபந்தன மருந்து போட்டு பிரதிஷ்டை பண்ணதுக்கு தான் எல்லா வரைமுறையும். மூவபிளாக இருக்குது பாருங்கள், இங்கேயும் அங்கேயும் நகர்த்துறது, அதை கையிலேயே வச்சு பண்ணிடுவாங்க வீரசைவர்கள். ஆவுடையார் அவங்களுக்கு இடது கை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இடது கையை கேவலமாக நினைக்கிறோம். இந்த இடது கை தான் ஆவுடையார், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது இடது பாகங்கிறது அம்பாள், அதனால் இது ஆவுடையார். இது மேலே சிவலிங்கத்தை வச்சு இது மேலே அபிஷேகம் பண்ணி இடது கை ஆவுடையாரை வைத்து அபிஷேகம் பண்ணி
அதை அவர்கள் பூசையை முடிச்சிடுவாங்க. வீரசைவர் வாரியார் சாமி அப்படி பூசை பண்ணாங்க. போகிற இடத்துலலாம் படப்பறிக்க வைக்க முடியாது, போகிற இடத்துல எல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் இடது கையே ஆவுடையாராக கொண்டு அகப்பூசை செய்து கீழே வைக்க மாட்டாங்க. சிவலிங்கத்தை எடுத்து நெஞ்சிலேயே ஒரு பெட்டகம் வச்சுருப்பாங்க, அதிலேயே ஒதுக்கிடுவாங்க. ஒரு குட்டி வில்வம், அவருக்கு ஒரு குட்டி துணி, ஒரு குட்டியோடு சந்தன போட்டு எல்லாத்தையும் வச்சு அப்படி நெஞ்சுக்குள்ளேயே இருக்கும். கீழே வணங்கும் போது கூட அதை கையில் இடது கையில் எடுத்துக்கிட்டு தான் வணங்குவாங்க. யாராச்சும் தரையில் படாமல். அவர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா, சமாதி அடைந்தார்கள் என்றால் அவங்க பூசை பண்ண அந்த ஆவுடையார் அப்போ தான் எடுத்து அவங்க கையில் வச்சு திருநீரை கொட்டி அவங்க சமாதி கொடுப்பாங்க. இதுதான் வீரசைவர்கள் வழிபாட்டு முறை. அவங்க கையில் வச்சுருவாங்க. அந்த சிவலிங்கத்தை வேறு யாரும் பூஜை பண்ண முடியாது, அவங்க ஆத்மலிங்கம். திரும்ப அப்பாவுக்கு அப்புறம் பிள்ளைக்கு அப்புறம் பேரா அப்படிலாம் கிடையாது. அந்த லிங்கத்தை அவங்க கையில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு வில்வம், திருநீர், காபி பொடி, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் அதை கொட்டி அவங்கள சமாதி செய்வாங்க. கையில் வச்சு அவங்க கையிலே வச்சுருவாங்க. அதனால் சிவராத்திரி பூசை என்பது மனக்கட்டுப்பாடை தவிர விரதம் அல்ல. விரதம் என்பது மனக்கட்டுப்பாடு. நீங்கள் நினைக்கிற மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறது, 4 வேளையும் நல்லா சாப்பிடுது. எல்லா கோவிலையும் பிரசாதம் ஏன் தெய்வ குத்தமாக போட்டுருக்காங்களா? சிவராத்திரி விரதம் சாப்பிடக்கூடாதுன்னு எதுக்கு கோவிலில் பிரசாதம் விடுறாங்க? யாருக்கு கொடுக்குறாங்க பிரசாதம்? யாருக்காக? பகுத்தறிவு பகலவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சாமி கும்பிட்றாங்கலாம் பிரசாதம் வாங்கிட்டுருக்காங்க. சாமி கும்பிட்றவங்களாம் விரதம் பண்ணுறாங்க. அப்படி என்ன பண்ணுறாங்க? பிரசாதம் நமக்காக. அதனால் சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும். நல்ல சாப்பாடு அவரே இருக்கு. ஏன்னா அந்த விரதங்கள் எல்லாம் சமணர்கள் உடலை வருத்தி சாப்பிடாமல் இருக்கிற விரதம் சைவத்தில் சொல்லப்படவில்லை. மன்னிக்கணும், இதை நான் சொல்கிறதுக்கு கவலையே படலை, எங்கேயுமே சொல்லலை. ஆனால் இப்படி இருக்கிற விரதத்தை கிண்டல் அடிச்சிருக்காங்க சைவத்தில். 9வது 10வது பாட்டு பூரா நின்றும் சமணர்கள், விரதம் இருக்கும் சமணர்கள், உணவை சாப்பிடாமல் வைத்த காயப்படுற சமணர்கள், இப்படிலாம் கிண்டல் அடிச்சிருக்காங்க. அப்போ சாப்பிடாமல் இருக்கிறவங்க கிண்டல் அடிச்சிருக்காங்க தவிர சாப்பிட்றது எங்கேயுமே கிண்டல் அடிக்கிறாங்க. அதனால் இந்த கிளாரிட்டிக்கு நீங்கள் முதல்ல வந்தோம். விரதம் என்பது மனக்கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு தானே தவிர உணவை ஒழித்தலாம். நிறைய தின்னுட்டு மலைப்பாம்பு மாதிரி உள்ளாது, புரியுதா? கண்ணா அப்படின்னா தின்னு நெஞ்சு வரையும் தின்னுட்டு செரிக்காமல், எந்திரிக்க முடியாமல், உட்கார முடியாமல், நடக்க முடியாமல், மூச்சு வாங்கி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி, அது வேண்டாம். அளவாக சாப்பிடுவோம் உடம்பு. ஏன்னா அப்போ தான் 10 கோவில் சுத்தம் முடியும், புரியுதா? அதுக்காக சொல்லுங்கள். அதனால் சிவராத்திரி பூசை திருமுறை வழிபாட்டோடு செய்தால் 100% ஆத்மார்த்தமான பூஜை. இன்னொன்று சொல்கிறேன், சிவராத்திரிங்கிறது அபுத்திபூர்வமாக பண்ண விழா. 2 விஷயம் இருக்குது. புத்திபூர்வமாக பண்ணுறது, அபுத்திபூர்வமாக பண்ணுறது, புரியுதா? வேதாரண்யத்தில் ஒரு எலி அது போய் விளக்க தூண்டணும்லாம் தூண்டலை. வேதாரண்யம் அது விளக்க தூண்டணும்னு தூண்டலை. அது போய் விளக்கில் இருக்கிற எண்ணெயை குடிக்கலான்னு போகுது, நெய். அந்த நெய்யை குடிக்கும்போது சுற்றுச்சு. சுட்ட வேகத்துக்கு ஜம்ப் பண்ணிச்சுல்ல, பால் பட்டு திரி அணையிற திரி எரிஞ்சுதான். அந்த எலி மன்னனாக பிறந்தது. எவ்வளோ பெரிய விஷயம் இது! புத்திபூர்வமாக பண்ணதில்லை, அபுத்திபூர்வமாக பண்ணது. அந்த மாதிரி சிவராத்திரி திருக்காலத்தில் ஒரு வேடன் புலிக்கு பயந்து ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துக்கிறான். இதை வரலாறு நமக்கு சொன்னது. அப்போ அந்த புலி கீழே உட்காந்துருக்கு, வந்தால் சாப்பிட்றலான்னு. அப்போ அவன் தூங்காமல் இருக்கிறதுக்காக இலையை பிச்சு போட்டுட்ருக்கான். அவன் ஏரிய மரம், வில்வ மரம், இலை பிச்சு கீழே விழுந்த இடம் சிவலிங்கம். ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு அந்த இடத்துல. அவனுக்கு புத்தி கிடச்சி. அப்போ அவன் புத்திபூர்வமாக அந்த சிவபூஜை பண்ணலை, அபுத்திபூர்வமாக பண்ணான்னு சொல்லுவான். அபுத்திபூர்வமாக பண்ணாலும் புத்திபூர்வமாக பண்ணாலும் வழிபாடு என்பது வழிபாடு. இதை எப்படி நினச்சிக்கோங்க. நான் கண்ணை மூடிட்டு தேன் சாப்பிட்டேன், கசக்குதுன்னு சொல்லுவியா? தூங்கிட்டு இருக்கும்போது நாக்கில் தேனை தடவிட்டாங்க, அதனால் அது கசப்பாக இருந்துச்சு சொல்லுவியா? தேன் தெரிந்து சாப்பிட்டாலும் நீ தெரியாமல் சாப்பிட்டாலும் இனிப்பது போல வழிபாடு தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் அந்த வழிபாடு உனக்கு நன்மையை தரும். இதுதான் நமக்கு திருக்காலத்தில் வரலாறு. அதனால் சிவராத்திரி வழிபாடு
ஆத்மார்த்தமாக செய்யணும். வாய்ப்பு இருக்கிறவங்க ஆடம்பரமாக செய்யணும். அதனால் அது பெருசு இது சின்னதுன்னு அளவீடுகளை தயவு செய்து சொல்லாதீங்க. இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும்னு பக்தி மலர்னு இந்த மலர்னு ஒரு ரெடியாக இருக்கான். அது அடுத்த வாரம் திங்கட்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிடுவான். இந்த அன்னம், இந்த பூவு, இதெல்லாம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் போடுறோம். இப்போ ராசிக்கு வேற ஒன்று போடுறோம். இந்த ராசிக்காரர்கள் சிவராத்திரி வழிபடுவது எப்படி அப்படின்னு ஒருத்த காலைல வரோம். நீ காலையில் எழுந்திரிச்சோன்னா வந்துட்டு துலா ராசிக்காரர்கள் சிவராத்திரி வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் என்றால் என்ன மிரட்டுற சாமியா ஒரு பூதம் மிரட்டுறான் நம்மள. இப்படி செய்தால் சனியின் முடியில் வந்து நீங்கள் தப்பிக்கலாம். இப்படி போட்டு நம்மளை விட்டு விளக்கடிக்கிறான், பயமுறுத்திருக்கிறான். ஏன்னா அவனுக்கு வியாபாரியோட கனெக்ஷன் இருக்கும். ஒரு நாட்டு மருந்து வியாபாரியோட அவனுக்கு கனெக்ஷன் இருக்கும். அப்போ அவன் சொன்னால் தான் அந்த கடையில் போய் நிற்க பண்ணிடு. நீ தோரையை பூஜை பண்ணு, நீ எல்லாம் வாங்கு, நீ கோதுமையை வாங்கு, நீ எதை வாங்கு, இதை வாங்க. அப்போ வணிகர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு டீலிங் போயிடுது. சரி, அதனால் 4 காலங்களும் 4 பொருட்களை இணைத்து சிவ வழிபாட்டை செய்வது சிவராத்திரி வழிபாட்டினுடைய நான் சிவராத்திரி வழிபாட்டை பற்றி ஒரு சொற்பொழிவு பேசுகிறேன். அதை வந்து நான் குரூப்பில் போட சொல்கிறேன். அடுத்த வாரத்தில் போடுறேன். சிவராத்திரி அன்றைக்கி போடாதீங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. முன்னாடி போட்டால் கேட்க போகிற மாட்டேங்கிறீங்க. அதனால் பகவநாசம் திருப்பதியும் திருநாவுக்கரசருடைய தேவாரம் படும் பஞ்சுரம், அற்புதமான பண் என்னது பழம் பஞ்சுரம். நான் கொஞ்சம் அமைதியான பக்கத்தில் வகுப்பு நடக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். சரியா? ராகம் சங்கராபரணம். இப்போ இது வந்து ஒரு பாட்டு பாடி காட்டுறேன். ரொம்ப எளிமையாக இருக்கும். எல்லாம் ஊர் பேராக வருவாங்க, அழகாக இருக்கும். பற்றற்றார் சேர்பழம்பதியை பாசூர் நிலாய பவளத்தை சிற்றம்பலத்தன் திகழனியை தீண்டற்கரிய திகழுருவை வெற்றியூரில் பெரிசுடரை விமலர் கோனை திரை சூழ்ந்த ஒற்றியூரம் முத்தமனை உள்ள துள்ளை வைத்தேனே ஆனை காவில் அடங்கினேன் ஆரூர் நிலாய அம்மானை காண பேரூர் கட்டியை காணூர் முளைத்த கரும்பினை வான பேரார் வந்தேத்தும் வாயூர் வாழும் வளம்புரியே மான கையிலை மழகளிற்றை மதியை சுடரை மரவேனே தக்கிட்ட 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 தக்கிட்ட. சிங்கிள் ஏகதாளத்திலே போடலாம். தக்கிட்ட 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 என்னெல்லாம் வேண்டாம், ஏகதாளத்தில் தக்கிட்ட தக்கிட்ட பாருங்க. பற்றற்றார் பழம்பதியை பாசூர் நிலாய பழம்பதியை பவளத்தை. புரியுதா? பாடலாமா? நல்ல கவனிச்சுட்டு பாடுங்க. திரும்ப பாடுறேன், கவனிச்சுட்டு பாடுங்க. பற்றற்றார் பழம்பதியை பாசூர் நிலாய பவளத்தை சிற்றம்பலத்தன் திகழனியை தீண்டற்கரிய திருவுருவை வெற்றியூரில் பெரிசுடரை விமலர் கோனை திரை சூழ்ந்த ஒற்றியூரம் முத்தமனை உள்ள துள்ளே வைத்தேனே முதல் பாட்டிலே 4 ஊர் இருந்துச்சு. சில பாட்டில் ஒரு வரிக்கு 2 ஊர் 3 ஊர் சொல்லிட்டு போயிடுவார். இப்போ நீங்கள் எத்தனை ஊர் வருதுன்னு கரெக்டாக சொன்னீங்கன்னா குழந்தைங்களுக்கு பரிசு. சரியா? சரி, பெரியவங்களுக்கு வச்சுக்கணும். எத்தனை ஊர் வருதுன்னு கரெக்டாக சொல்லணும் எண்ணிக்கை. இப்போ முதல் பாட்டில் பற்றற்றார் செயல் பழம்பதியை, பழம்பதிங்கிறது ஊர் கிடையாது, அது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லிடுறேன். நீங்கள் பழம்பதின்னு ஒரு ஊர் கணக்கு பண்ணிட வேண்டாம். பாசூர் தான் ஊர். பழம்பதினா
சிவபெருமான் இருக்கக்கூடிய பழைய ஊர்கள் அப்படின்னு சொல்லி பின்னாடி சொல்றார். முன்னாடி சொன்னது பொது, அப்புறம் தனித்தனியா ஊர்களாக சொல்றார். ஆசூர், சிற்றம்பலம், அடுத்து வெற்றியூர். வெற்றியூருங்கிறது வைப்புத்தலம், அடுத்து ஒற்றியூர். 4 சொல்றார். இப்ப அடுத்த பாட்டு கணக்கு வச்சுக்கிட்டே வரும். ஆனைக்காவில் அடங்கினை ஆரூர் நிலாய அம்மானே, ஆனைக்காவில் அடங்கினை ஆரூர் நிலாய அம்மானே, காணப்பேரூர் கட்டியை கானூர் முளைத்த கரும்பினை. கரும்பினை பீத்திருத்திக்கோங்க. கானூர் முளைத்த கரும்பினை, காணப்பேரூர் கட்டியை கானூர் முளைத்த கரும்பினை, வானப்பேரார் வந்தேற்றும் வாய்மூர் வாழும் வலம்புரியே, வானப்பேரார் வந்தேற்றும் வாய்மூர் வாழும் வலம்புரியை, மானக்கையிலை மழகளிற்றை மதியை சுடரை மறவேனே, மானக்கையிலை மழகளிற்றை மதியை சுடரை மறவேனே, மதியம் கண்ணி ஞாயிற்றை மயக்கம் தீர்க்கும் மருந்தினை, மதியம் கண்ணி ஞாயிற்றை மயக்கம் தீர்க்கும் மருந்தினை, அதிகை மூதூர் அரசினை ஐயார் அமர்ந்த ஐயனை, அதிகை மூதூர் அரசினை ஐயார் அமர்ந்த ஐயனை, விதியை புகழை வானோர்கள் வேண்டித் தேடும் விளக்கினை, விதியை புகழை வானோர்கள் வேண்டித் தேடும் விளக்கினை, நெதியை ஞான கொழுந்தினை நினைந்து உள்ளம் நிறைந்ததே, நெதியை ஞான கொழுந்தினை நினைந்து உள்ளம் நிறைந்ததே, புறம் பயத்தம் முக்தினை புகழூரிலங்கு பொன்னினை, புறம் பயத்தம் முக்தினை புகழூரிலங்கு பொன்னினை, புறந்தையோங்கும் சிறப்பழி உலகம் விளக்கு ஞாயிற்றை, புறந்தையோங்கும் சிறப்பழி உலகம் விளக்கு ஞாயிற்றை, கரங்கு மருவி கழுக்குண்டில் காண்பார் காணும் கண்ணானை, கரங்கு மருவி கழுக்குண்டில் காண்பார் காணும் கண்ணானை, அறஞ்சூழ் அதிகை வீரட்டத்து அரிமான் ஏற்றை அடைந்தேனே, அறஞ்சூழ் அதிகை வீரட்டத்து அரிமான் ஏற்றை அடைந்தேனே, கோலக்காவில் குருமணியை குடமூக்குறையும் விடமண்முனியை, கோலக்காவில் குருமணியை குடமூக்குறையும் விடமுனியை, ஆலங்காட்டில் நந்தேனி அமர சென்னி ஆய்மலரை, ஆலங்காட்டில் நந்தேனி அமர சென்னி ஆய்மலரை, பாலில் திகழும் பைங்கனியை பாலாய்த்துறையம் பசும் பொன்னை, பாலில் திகழும் பைங்கனியை பாலாய்த்துறையம் பசும் பொன்னை, சூலத்தானை துணையிலியை தோளை குளிர தொழுதேனே, சூலத்தானை துணையிலியை தோளை குளிர தொழுதேனே, மழுகல் உறையும் மாணிக்கத்தை வலஞ்சுடியின் மாலையை, மழுகல் உறையும் மாணிக்கத்தை வலஞ்சுடியின் மாலையை, கருகாவூரில் கற்பகத்தை காண்டற்கரிய கதிரொளியை, கருகாவூரில் கற்பகத்தை காண்டற்கரிய கதிரொளியை, பெருவேளூரன் பிறப்பிலியை. பிறப்பிலி பாருக்கு பிது
பெருவேளூரன் பிறப்பிலியை பேணுவார்கள் பிரிவறிய திருவாஞ்சியத்தன் செல்வனை சிந்தை உள்ளே வைத்தேனே எழிலாராச செல்லத்தை இராமேச்சுரத்தன் எழிலேற்றை குழலார் கோதை மறைமார்வர் குற்றாலத்தென் கூத்தனை விடலார் சோலை நெடுங்கடத்து நிலாயனித்த மணாளனை ஆலை கரும்பின் சாற்றை கரும்பின் அழலார் வண்ண தம்மானை அன்பால் அணைத்து வைத்தேனே அடுத்த வரியை நான் திருத்தத்துக்காக அந்த வரிக்கு போயிட்டேன். ஆலை கரும்பின் இன்சாற்றை சரியா கரும்பன் மாலை தோன்றும் வளர்மணியை மறை காட்டுரையும் மணாளனை ஆலை கரும்பின் இன்சாற்றை அண்ணாமலையும் அண்ணலை சோலை துருத்தி நகமேய சுடரில் திகழும் துளக்கிளியை மேலை வானோர் பெருமானை திருப்பால் விழுங்கிட்டேனே சோற்று துறையும் சோதியை குருதி மேய தூமணியை ஆற்றிற் பழனத்தம்மானை ஆலவாயம் மறுமணியை நீற்றில் பொலிந்த நிமிர்ந்தின் தோள் நெய்த்தானத்தம் நிலாச்சுடரை தோற்ற கடலை அடலேற்றை தோளை குளிர தொழுதேனே தூருரையும் புனிதனை பூவணத்தம் போரேற்றை பித்தாய் மழலை முளைத்தானே வேள்வி குடியம் வேதியனே பொய்த்தார் புறமும் தெரித்தானே பொதியில் மேய புராணனே வைத்தேன் என்றன் மனத்துள்ளே மாத்தூர் மேய மருந்தையே முந்தித்தானே முளைத்தானே மூடி வெள்ளேரூர்ந்தானே அந்திச்
செவ்வான் படியானை அரக்கன் ஆற்றல் அழித்தானே அன்பி செவ்வான் படியானை அரக்கன் ஆற்றல் அழித்தானே சிந்தை வெள்ள புனலாட்டி செஞ்சொல் மாலை அடி சேர்த்தி சிந்தை வெள்ள புனலாட்டி செஞ்சொல் மாலை அடி சேர்த்தி எந்தை பெம்மான் எம்மெம்மான் என்பார் பாவ நாசமே எந்தை பெம்மான் எம்மெம்மான் என்பார் பாவ நாசமே. இருக்கிறீங்களா பாட்டு ரொம்ப அப்படியே ஆற்று நீரோட்டம் போல இருக்கிறது தான் பழமொழி. தக்கிட்ட 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 தக்கிட்டே போயிடும். ஊர் கண்டுபிடிச்சிங்களா? சிலது ஊர் பேர் வந்து சொல்லுங்க. 44 உங்களுக்கு 44. சரி, இப்போ நம்ம எண்ணுவோம் சரியா? எது நியரஸ்டாக இருக்கோ அவங்களுக்குலாம் பரிசு அப்படி கொடுக்கணும். ஏன்னா சில ஊர் பேர் அவங்களுக்கு குழப்பம். இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்கள் டிக் பண்ணிட்டே வாங்க சரியா? பாசூர் 1, சிற்றம்பலம் 2, வெற்றியூர் 3, கொற்றியூர் 4, முதல் பாட்டில் 4 அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. அங்கே சைடில் போட்டுக்கோங்க. ஒவ்வொன்றா போடாது. முதல் பாட்டில் 4, அடுத்த பாட்டில் ஆனைக்கா, அடுத்தது ஆரூர் திருவாரூர், காணப்பேர் அதுதான் இன்னைக்கு காளையார் கோவில் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக சொல்கிறேன். கானூர் திருக்கானூர் அப்பர் தேவாரம் இருக்கு 2 வந்துருச்சா? இதில் அடுத்தது வானப்பேரார் அது கிடையாது, பேரார் கிடையாது. வானப்பேரார்னா வானத்தில் உள்ளவர்கள் வந்து ஏற்கும் வாயு. அப்போ அந்த 1. அடுத்து வலம்புரி வாழும் வாய்மூர் வாழும் வலம்புரியை தனியாக எடுக்கக்கூடாது. சாமியை வலம்புரின்னு சொல்கிறாரு. அது என்ன சொல்ல வர? வலம்புரி ஊர் கிடையாது. வாய்மூர் வாழும் வலம்புரி. சிவபெருமான் வலம்புரி சென்று உயர்ந்தது இல்லையா? அதனால சிவபெருமான வலம்புரிங்கிறார். வலம்புரின்னு ஊர் கிடையாது. ரைட். அடுத்தது மான கைலை கைலாயமலை மழகளிற்றை மதியை சுடரை மரவேலி. அப்போ இந்த பாட்டில் எத்தனை வருது? 6. 10 ஆச்சா? அடுத்து பாருங்க, முதல் வரியில் கிடையாது. மதியம் கண்ணி ஞாயிற்றை மயக்கம் தீர்க்கும் மருந்தினை கிடையாது. அதிகை மூதூர் கிடையாது. அதிகை வந்து மூதூர்னு சொல்ற. மூதூர்னா பழைய ஊர். ஐயாரம் வந்து அரசு திருவையாறு. அடுத்து விதியை புகழை வானோர்கள் வேண்டி தேடும் விளக்கினை கிடையாது. நெதியை ஞான கொழுந்தினை நெஞ்சு கிடையாது. அவ்வளோதான். இப்போ இதில் எத்தனை வந்து? 2. அதிகை ஐயாறு 2. அது முதல் நமக்கு 12 வந்துருச்சா? 4, 6, 2, 12 வந்துருச்சு. அடுத்து புறம்பயம் புகழூர் திருப்புகழூர். அடுத்து உரந்தை உரந்தைன்னா உறையூர் சிராப்பள்ளி கழுக்குன்று அதிகை வீரட்டாம் திருவதிகை வீரட்டாம். எத்தனை வந்திருக்கு இந்த பாட்டில்? 6 வந்திருக்கா? அப்போ 12, 6, 18. அடுத்து திருக்கோலக்கா குடமுத்தூர் கும்பகோணம் ஆலங்காடு திருவாலங்காடு. அடுத்தது பராய்த்துறை. அடுத்தது இதில் முடிஞ்சிருச்சு. இதில் எத்தனை பாட்டு? 4. இதில் 4 தானே? 18 4 22 வந்துருச்சா? அடுத்து மருகள் திருமருகள் வலஞ்சுழி திருவலஞ்சுழி திருக்கருகாவூர் பெருவேலூர் திருவாஞ்சி. எத்தனை வந்திருக்கு இதில்? 5 வந்திருக்கா? அப்போ 22 5 27. அடுத்தது ராமேஸ்வரம் எத்தனை? 28. அடுத்தது குற்றாலம் நெடுங்கலம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சா? எத்தனை வந்திருக்கு தெரியும்? 30. அடுத்தது பாருங்க மறைக்காட்டுரையும் மணால் 31. அண்ணாமலை 32. துருத்தி திருத்துருத்தி இது வந்து சொன்னவாறு அறிவார். திருத்துருத்தி 2 துருத்தி சொல்கிறாரு. இன்னொரு துருத்தி வருது பாருங்க, அது பூந்துருத்தி. சோலை துருத்திங்கிறது 1. அடுத்தது இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்தது எத்தனை வந்திருக்கு தெரியும்? 33. சோற்றுத்துறை 34. அடுத்து இங்கே ஒரு துருத்தி சொல்றாரு திருப்பூந்துருத்தி. சோற்றுத்துறைக்கு பக்கத்தில் இருக்கு 35. பழனம் 36. ஆலவாய் 37. நெய்த்தானம் 38. அடுத்து புத்தூர்
வாழ்வொளி புத்தூர். சரியா? எத்தனாச்சு? 39. பூவனம், திருப்பூவனம், மதுரை கிட்ட இருக்கு. அடுத்தது மிழலை, திருவிழி மிழலை, வேள்விக்குடி. வேள்விக்குடிங்கிறது ஒரு பேர். 42 வந்துருச்சா? பொதியமலை. அடுத்து மாத்தூர், திருவாமாத்தூர் 44. யார் 44 சொன்னது? 2 பேர். சரி, 40க்கு மேல சொன்னவங்க யாரு? 40க்கு மேல வாங்க. நீங்க 4 பேர் வாங்க. வா வா, மெதுவாக கை தட்டுங்க. பக்கத்தில் வாங்க. ஒர்க் பண்ணுறது வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாங்க. எத்தனை பாட்டு? எத்தனை வருது? 44. இதுல சில முக்கியமான செய்திகளை சொல்லுவோம். இதுல தோளை குளிர தொழுது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? வணங்கி தொழுதல், கீழே விழுந்து தொழுது. அதனால தோளை குளிர தொழுது. இது அப்பர் சாமி மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு சொல்லாடல். ஞானசம்பந்தர்ல கிடையாது. மயிர்பூச்செறிந்து ரைட்டு, அது தோல்ல மட்டும் வராது. உடம்பு பூரா மயிர்பூச்செறிதல் உடம்பு இல்லை. அந்த முதல் சொல்லுக்கும் 2வது சொல்லுக்கும் தொடர்பு. தோளை குளிர தொழுதேனே, அந்த 2த்துக்கும் ஒரு தொடர்பு. அதுக்கும் வணங்குறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதுக்கும் பணிவுக்கும் ஒரு சொல்லுவார். மாதுரை கன்னியானையில பதிகத்தில் பாருங்களேன், தோளை குளிர தொழுவே நடிதோம். குளிர்தல் அப்படின்னு இருக்கா. இது எந்த உரைமொழியில் உழவாறுன்றது ஒன்று இல்லை. நான் இதில் அனுபவ உரை, எனக்கு தோணிய உரையை சொல்லுவேன். வேற எங்கேயும் நீங்கள் இருப்பாங்க. எங்கள் மாணவர்களுக்கு மாதுரை கண்ணை நடத்தும் போது எனக்கு தோணுச்சு, பணிவாக வணங்குறத சொல்லுவோம். பணிவாக வணங்கும் போது நம்ம எப்படி வணங்குவோம்? நம்ம தோள்களை குறுக்கி வணங்குவோம். குளிரில் மட்டும்தான் நம்ம அப்படி இருப்போம். குளிரில் எப்படி யாரும் அப்படி போயிட்டு போகுமா, விறப்ப போகுமா, விரைச்சி நிற்க வேண்டியதான். அப்படி இப்போ குளிரில் என்ன பண்ணுவோம்? தோள் ஒடுங்கும். பெருமானை வணங்கும் பொழுது தோளை குளிர தொழுவேன்னா, இந்த 2 தோளும் ஒடுங்குமாறு எப்படி குளிரில் ஒடுங்குமோ அதுபோல் நான் ஒடுங்கி தொழுவேன். ஏன்னா மற்ற எல்லாரும் சட்டை பட்டு பீதாம்பரத்தோடு சுற்றினவங்க, அப்பர் பெருமான் தான் துண்டோடு சுற்றினார். அவருக்கு தான் அந்த குளிர் என்னன்னு தெரியும். சம்பந்தருக்கோ நம்பியாருக்கோ குளிரை பற்றி தெரியாது. அப்பர் பெருமானுக்கு அந்த குளிர் தெரியும். ஏன்னா கைலாய மலைக்கு நேராக போனவர் அவர், வேற யாரும் நேராக போகல. அந்த குளிர் அவருக்கு என்னன்னு தெரியும். ஏன் அப்படின்னா மாதுரை கன்னியானையில எப்படி குளிர்ச்சுன்னு கைலாயத்தில் அந்த பாட்டில் சொல்றாரு. அப்ப குளிரும் பொழுது தோல் என்ன ஆகும்? ஒடுங்கும். அனுபவமாக பெருமான் குளிரால் கஷ்டப்படுறார். அதனால மாதுரை கன்னியானையில தான் முதல்ல அது வருது. அதுக்கப்புறம் தலையாத்திரை பதியத்தில் அது வருது. தோளை குளிர தொழுதேன்னு சொல்ற பாட்டு. இது அப்பர் பெருமான்கிட்ட மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு கலைச்சொல். இந்த மாதிரி வர சொல்ல கலைச்சொல்னு சொல்லுவோம். இந்த இதில் வேற யாரும் பயன்படுத்தல. தொழுதல் எல்லாரும் பயன்படுத்துறாங்க. நான் தோளை குளிர தொழுதேனே, தோளை குளிர தொழுதேனேங்கிற அதுக்கு எந்த புத்தகத்திலையும் இந்த விளக்கம் எழுதியிருக்காது. அதையும் சொல்லிடுறோம். நீங்கள் எந்த பதிப்பு எடுத்து பார்த்தாலும் அதில் தோளை குளிர தொழுதேன்னு அவங்க வேற வேற விளக்கங்கள் எழுதுறாங்க. ஆனால் இந்த விளக்கம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா சிலதை வாழ்வியலோடு நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது. இப்போ சேடர் வாழும் மாமரிகள் சிறப்புறக்கும் நலத்தான் எழுதுறாரு. இந்த சேடர் அப்படிங்கிறதுக்கு சிரேஷ்டருடைய தமிழாக்கம்னு எழுதியிருக்காரு. எனக்கு அதில் ஏதோ ஒரு சேடருடைய தமிழாக்கம் சிரேஷ்டரா, சிரேஷ்டருடைய தமிழாக்கம் சேடரா, அது வராதே. அப்படி வரலையே தமிழில். சிரேஷ்டர் என்பது சேடர்னு வராது எப்படி அப்படின்னு எனக்கு குழப்பமாக இருந்துச்சு. அப்புறம் திருப்பூர், வடார்காடு மாவட்டம், விழுப்புரத்தினுடைய ஒரு பகுதி.
இந்த பகுதிகள் எல்லாம் சேடத்தெருன்னு ஒரு தெருவே இருக்கு. அது சிரேஷ்ட தெரு அல்ல. அங்க போய் பார்த்தா என்ன பண்றாங்கன்னா நெசவாளர்கள் இருக்கிறாங்க. நெசவாளர்களுக்கு சேடர்னு ஒரு பேர் இருக்குன்னு கண்டுபிடிச்சு. புரியுதா? அப்ப நெசவாளர்கள் வாழக்கூடிய தெரு வழியாக ஞானசம்பந்தர் நெடுங்கலத்தை அடைந்திருக்கிறார். திருவண்ணாமலையில் அந்த மாதிரி இடத்துல எங்கெல்லாம் நெசவாளர்களுடைய ஒலி கேட்டதோ அங்கெல்லாம் சேடர் வாழும் மாமருகில் சிறப்புறக்கும் நடத்தால் நாடவல்ல பண்ணுவல் மாலை ஞானசம்பந்தன் சொன்ன பாடல் புத்தம் பாடவல்ல அந்த பாட்டு மட்டும் நெசவாளருடைய கைத்தறி போலவே அந்த பாட்டினுடைய சந்த அமைப்பு அமைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சேன். இது விளையாட்டா சொல்லல. நெசவாளர்களுக்கு உடம்பினுடைய அத்தனை பார்ட்டையும் இடது கை இருக்கு பாருங்க, அது இப்படி தள்ளும். ஃப்ரண்ட் பேக் இது இருக்கு பாருங்க, லெஃப்ட் ரைட்டு, லெஃப்ட் ரைட்டு. இந்த கை நடுவில் ஒரு கையா கட்ட இருக்கும், அதை பிடிச்சிருப்பாங்க. வி ஷேப்ல கயிறு கட்டிருக்கும். இதுதான் ஊடுபா. ஊடுபாவுன்னு சொல்லுவாங்க. இப்படி போயிட்டு ஒரு ராக்கெட் மாதிரி இருக்கும். அது இந்த இதில் போகிறது. ரெண்டு கையா. இது மட்டும் இல்லை, கால் இருக்கு பாருங்க, பெடல் போடும். அதுதான் இப்படி இருக்கிறத கோக்குறது. கால் பெடல் போடும். இந்த கை இப்படி பாருங்க, எவ்வளோ வேலை பண்ணுங்க. எதுவும் ஒரே டைரக்ஷன் கிடையாது. இது ஃப்ரண்ட் பேக்கு, இது லெஃப்ட் ரைட்டு, இது அப் டவுன். இதில் அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது, வாய் வர உரண்டை பேசிட்டே வர்றது. இங்கே பட்டுப்புடவை ரெடி ஆகிட்டு வாய் உரண்டை பேசிட்டு இருக்கோம். அவன் சொல்கிறத காதில் வாங்கி அதுக்கு பதிலும் சொல்லிட்டு இருப்பான். இந்த ஜன்னல் வழியாக உட்காந்து வெளியில் ஒருத்தன் தென்னையில் பேசிட்டு இருப்பான். இவன் கூட இவன் ஜன்னலுக்கு உள்ள ரூமில் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த ஜன்னலில் பேசுகிறவனுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பான். பட்டுப்புடவை ரெடி ஆகிட்டு இருக்கும். இப்போ கவனிங்க, இந்த இது கை இருக்கு இல்லையா, இப்படி போகும், இப்படி வரும். இதுதான் அந்த ஊடுபாவில் இப்படி வர்றது, இப்படி வர்றது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறது. இல்லைன்னா நமக்கு கேப்பாக இருக்கும். ஒருவோட ஒரு இழை இப்படி இருக்கும், இப்படி ஒரு இழை இருக்கும். வெர்டிக்கல் ஹரிசாண்டல் இழை. இந்த ஹரிசாண்டல் முழுக்க ஒன்றாக்குறது இது. ரைட்டா? அந்த பாட்டு கடைசி பாட்டு பாருங்க, நெடில் ஆரம்பம். இந்த பாட்டில் இல்லை, நெடுங்கலம் பாட்டில். அதோட அமைப்பு எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது வரும், அதுக்கப்புறம் இது வரும், அதுக்கப்புறம் அப் டவுன் வரும். பாருங்க. நீடவல்ல வாசடையார் மேய நெடும் களத்தை. சந்தம் பாருங்க. நீடவல்ல வாசடையார் மேய நெடும் களத்தை சேடர் வாழும் மருகில் சிதபுரக்கோல் நலத்தால் நாடவல்ல பனுவல் மாலை ஞானசம் பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்ல பாவம் பறையுமே. இருக்கிறது உள்ள இது நெசவாளர்களுடைய அந்த பண்பாடு தெரிஞ்சா மட்டும்தான் சொல்லுவாங்க. அதான் வாழ்வியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா தெரியாது. துருத்தி 2 வாட்டி வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு துருத்தி வேற, அது திருத்துருத்தி. இன்னொரு துருத்தி திருப்புந்துருத்தி. அது திருவையாரும் திருத்துருத்தியும் போனவங்களுக்கு தான் தெரியும். அதனால் துருத்தி 2 வாட்டி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு இல்லையா? இப்போ பாருங்க, அந்த பாட்டில் வர சிறப்புகளை மட்டும் நம்ம சொல்லி நிறைவு செஞ்சால் சரியாக இருக்கும். முதல் பாட்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒற்றியூர்னா தெரியும். பாசூர், திருப்பாசூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. திருப்பாசூர்னு ஒரு ஊர், அதான் தொடங்குறாரு. அடுத்து ஏன்னா நார்த்துலேருந்து வர்றாரு. அது நார்த்து மெட்ராஸ் தானே. அது திருவள்ளூர் மாவட்டம் நார்த்து தானேங்க, வட சென்னை தானேங்க. அப்படி தான் வர்றாரு. எங்கே கைலாயத்துக்கு போயிட்டு வரும்போது சென்னை உங்களை அன்போடு வரவேற்கிறதுன்னு பாசூரில் தொடங்குறாரு. அப்படியே கடற்கரை ஓரமாக அப்படி அப்படியே சிதம்பரத்தை தரிசிக்கிறார் மணக்கண்ணார். அடுத்து வெற்றியூருங்கிறது வைப்புத்தலம். அடுத்தது ஒற்றியூர் தெரியும் நமக்கு. அடுத்தது ஆனைக்காவில் அணங்கிணை, ஆரூர் நிலைய அப்படின்னு திருவாரூர், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். காணப்பேர் அப்படிங்கிறது தான் என்னது, காளையார் கோவில். இன்னைக்கு இருக்கிற காளையார் கோவில். கானூர், திருக்கானூர் பாருங்க, கட்டி வெள்ளைக்கட்டி. கானூரில் இருக்கிறவர் கரும்பு, வெள்ளைக்கட்டி கரும்பா. அடுத்ததெல்லாம் நமக்கு தெரியும். இதில் முக்கியமாக சொல்கிறது அவர் புறம்பயம்,
திருப்புறமயம் சுவாமிமலைக்கு பக்கத்தில் இருக்கு. உரந்தை அப்படிங்கிறது தான் பழைய பேர், உறையூருடைய பழைய பேர் உரந்தை. சிராப்பள்ளி தெரியும் நமக்கு, கழுக்குன்று தெரியும், அதிகை விரட்டம் அவரை ஆட்கொண்ட தலம். அரிமான் அப்படிங்கிறது அரிமான் ஏற்றை என்றால் சிங்கமே உன்னடிக்கே போதுகின்றேன்னு சொல்றாரு. சிங்கத்துக்கு அரிமான்னு பேர். ஏற்றைனா காளை, சிங்கமாகவும் காளை, ஓரேரே உன்னடிக்கே போதுகின்றேன் ரெண்டுவா சொல்றாரு. ஏறுனா காளை, அரிமான சிங்கம். அதுபோல கோலக்கா தெரியும், குடமுக்கு, ஆலங்காடு தெரியும் நமக்கு. அடுத்தது பராய்த்துறை தெரியும். துணையிலேயே தோலை கொள்கிற சிவபெருமானுக்கு எந்த துணையும் கிடையாது, அவனுக்கு அவன்தான் துணை. அடுத்து பாருங்க, மருகல், திருமருகல், வலஞ்சுழி, திருவலஞ்சுழி, கருகாவூர், திருக்கருகாவூர். அடுத்தது பெருவேளூர், கீழ்வேளூர் மாதிரி பெருவேளூர்னு ஒரு ஊர் பாடல் பெற்ற தலம். திருவாஞ்சியம், திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம்னு இன்னைக்கு சொல்றாங்க, அதனுடைய பழைய பேர் திருவாஞ்சியம். அடுத்தது எழிலார் ராசசிங்கம். சிவபெருமான் எப்படிப்பட்ட சிங்கம் போலன்னு சொல்றோம்ல, ராமேச்சுரம், அதுதான் ராமேஸ்வரம் ஆகிட்டோம். ராமேச்சுரம், சுரம்னா காடு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து ராமேஸ்வரம் போகிற வழி நெடுகு காடாக தான் இருக்கும். பாம்பன் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த காடு மறையும். அது வரையும் என்னவாக இருக்கும், காடாக தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது குற்றாலம் தெரியும். குற்றாலத்து உரையும் கூத்தனெல்லாம் நமக்கு உற்றார், அவர் பாண்டது தான். அதனால் குற்றால கூத்தன்னு சொல்கிறார். இதில் 2 ஊரில் இருக்கிற சுவாமிக்கு மட்டும்தான் அந்தந்த பேரே வருது. 3 ஊர், அண்ணாமலை உரையும் அண்ணல், அண்ணாமலை அண்ணல், இன்னொன்று நித்தமணாளர். இதில் நெடுங்குளத்தில் இருக்கிற சுவாமிக்கு பேர் என்னது, நித்திய சுந்தரேஸ்வரர், தமிழில் நித்தமணாளர். அதேமாரி மறைக்காட்டு உரையும் மணாளர், அவருக்கு பேர் வேதாரண்யேஸ்வரர் கிடையாது, மறைக்காட்டு மணாளர் தான் பேர். புரியுதா? அதுதான் இங்கே சொல்கிறார் பாருங்க. அடுத்தது நெடுங்களத்து நிலாய நித்த மணாளனை, அடலார் வண்ணத்து அம்மானை அன்பாளனை என்று வைத்தேன். மாலை தோன்றும் வளர்மதியை, மறைக்காட்டு உரையும் மணாளனி, ஆலை கரும்பி மின்சாற்றை அண்ணாமலையம் அண்ணலை, சோலை துருத்தி. இந்த இடத்துல சொல்ற துருத்தி என்ன துருத்தி? திருத்துருத்தி. நகர்மேய சுடரில் திகழும் துளக்கு இலியை, மேலே வானோர் பெருமானை விருப்பால் விழுங்கிட்டேன். என்ன அவ்வளோ ஆசையா? இப்போ நம்ம சொல்றோம்ல, என்னடா இப்படி விழுங்குற மாதிரி பார்க்குறான் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சொல்ல என்ன முழுங்குற மாதிரி பார்க்குறான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரா, முழுங்குற மாதிரி சாமி என்ன பண்ணிட்டாரா, விருப்பால சாமியை நான் முழுங்கிட்டேன் அப்படின்ட்டு. இதை திருமந்திரத்தில் திருமூலர் சொல்றார். நன்று கண்டீர் நமச்சிவாய பழம் தின்று கண்டீர்னு. அந்த நமச்சிவாய பழத்தை தின்னு பாரு, அப்பதான் தெரியும். அதை சொல்லு, நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுன்னு சொல்றது தான் தின்னு பாரு அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு நமச்சிவாய பழம், அந்த பழத்தை சுவைத்துப்பார், அனுபவித்துப்பார் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இங்கே விருப்பால் விழுங்கி விட்டேன்னு. அடுத்து சோற்றுத்துறையோட வர துருத்தி தான் திருப்பந்துருத்தி. சோற்றுத்துறையம் சோதியை துருத்திமேய பூமணியை ஆற்றில் படனத்தம்மானி அப்படின்னா அப்படியே ஆத்தங்கரையில் அமைந்தது பழம், திருப்பழம். ஐயாராச்சும் நீங்கள் கொஞ்சம் உள்ளே வந்து கோயிலுக்கு வரணும். இது ஆறு, இது ரோடு, இது திருப்பாணம், அப்படி இருக்கும். திருப்பாணம் போனோம்னு தெரியும். அதனால் ஆற்றில் படனத்தம்மானி ஆலவாயம் அருமணி, ஆலவாய், திருவாலவாய். நீற்றில் பொலிந்த நிமிர்த்தின் தோல் நெய்த்தானத்து என் நிலாசுடரை, திருநெய்த்தானம். தோற்ற கடலை அடலேற்றை ரோடை குளிர தொற்றுகிறேன். சிவபெருமான் கடல் போன்றவன், ஏறு போன்றவன். அடுத்து புத்தூர், வாழ்வொளி புத்தூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாடல் பெற்றவர். புனிதன், பூவனூர் புனிதன் திருநாமம் தான் நாவில் 100,000 நன்னினார் பாவமாயின பாடி பறையவே தேவர் கோவிலும் செல்வர்கள் அவரே என்று திருநாவுக்கரசர் பாடுறார். 100,000 கோடி அர்ச்சனைன்னு சொல்கிறோம் இன்னைக்கு. அது அந்த காலத்துல இருந்திருக்கு. கோடி அர்ச்சனை இருந்திருக்கு, லட்சார்ச்சனை இருந்திருக்கு. 100,000னா லட்சார்ச்சனை. அதுமாரி கோடி அர்ச்சனையும் வருது. 100,000 அப்படின்னா என்னது? ஒரு கோடியில் 1,00,000. அதுமாரி பேராயிரம் பறவை, பேராயிரம் பறவை வானோருக்கும் பெம்மானை அப்படின்னா 1000 சகசரநாமம். 1000 திருநாமம் பாடி தெல்லையனும் கொட்டாமோ சகசரநாமம் வருதா? அதனால எல்லா அர்ச்சனை முறைகளும் நம்மள்கிட்ட இருந்தது தான். ஆனால் 1008, 108 இந்த ஆம்புலன்ஸ்லாம் நம்மள்கிட்ட கிடையாது. 1008, 108 ஆம்புலன்ஸுக்கு தான். 108 அர்ச்சனை, 1008. ஏன்னா திருநது தெரியக்கூடாது, தமிழ்லேருந்து நம்ம எடுத்துக்கோன்னு தெரியக்கூடாது. அதில் 8 சேர்த்துட வேண்டியது. தமிழில் எப்பயுமே முழுமை தான். 1000,
100. நம்மளால 101 வைப்போம். எதுக்கு 101 வைக்கிறேன்? ஒத்தப்படையா வைக்கணும். 100 ஒத்தப்படையா, 101 ஒத்தப்படையா? லாஜிக்கே உதைக்குது. 100 தானே ஒத்தப்படும். 101 எப்படி ஒத்தப்படையா? 1 1 2 1 100 கூட்டினீங்கன்னா 1 வரும். 101 கூட்டினா 2ல் வருது. லாஜிக்கே உதைக்குது. பார்த்தீங்களா? கல்யாணத்துக்கு 100ன்னு இருக்கக்கூடாது, 101. அப்படி இன்னைக்கு எல்லா மாதத்துலேயும் ஒரு குறை இருக்கும். புரியுதா? பிச்சுக்கிட்டு அலையிட்டேன் இல்லை அப்படின்ட்டு. புரியுதா? என்னுடைய சைக்காலஜி அதுங்க. 101 வைப்பான். இல்லை கடையில் 99 ரூபான்னு போகும். 100ன்னு போட்டால் வாய பண்ணுறாங்க. அப்போ இந்த 100ன்னு முழுமையை அடையிறதுக்கு அவன் விடவே மாட்டான். கடையில் போகிற 99 ரூபான்னு போடும். 599 ரூபா, பை 1 get 1 அப்படின்னு. ஏன் 600 போட்டு தொலைச்சா 1 ரூபாவில் என்ன அவன் என்ன எடுத்துகிட்டு போய் என்ன கப்பல் வாங்கி விட 1 ரூபா 599 வரும்போது அந்த பிரியாணி காம்போ ஆஃபர் 399. ஏன் தெரியுமா அப்படி போடுறான்? அப்படி சாப்பிட்டவன் பாக்கி 1 ரூபா வாங்கி நெத்தியில தான் ஒட்டிக்கணும். இனிமேல் சாப்பிடுவேன் அந்த மாதிரி. அந்த மாதிரி காம்போ ஆஃபரு இதெல்லாம் பம்பு. மீதி 1 ரூபா தர முடியா, பத்திரமா வச்சுக்க. அது இருக்கு நம்ம நெத்தி காசு. அதை அவன் வச்சுக்க மாட்டான், நம்மள்ட்ட கொடுத்துருவான். ஏன் இதை சாப்பிட்றவங்க இப்படி தான் அப்படின்னு அவன் முடிவு பண்ணுறான் பாருங்க. வர்ற வழியில் பார்த்தீங்க பிரியாணி கடையில் காம்போ. நம்ம ஊர்லலாம் வாளி பக்கெட்லலாம் தண்ணி எதுக்கு எடுத்துகிட்டு போகணும் சொல்லுது. பக்கெட் பிரியாணினா எப்படி சாப்பிட தோணும்? நான் கேட்கறதுல ஏதாவது லாஜிக்கா தப்பா இருந்தா எந்திரிச்சு ஐயா இப்படி சொல்றது தப்புன்னு சொல்றேன். சத்தியமா சொல்றேன், பேர் போட்டு பக்கெட் பிரியாணி. ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டு கிரகப்பிரவேசத்துல இந்த பிளாஸ்டிக் வாளியில தயிர் எடுத்துட்டு வந்து ஊற்றினாங்க. அது என்னன்னா இந்த டிஸ்டம்பர் அடிக்கிற வாளி மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ண தயிரே அப்படிதான் வருதுன்னாங்க. மிரண்டு போயிட்டு. இப்போ தயிர் அந்த மாதிரி டிஸ்டம்பர் வாளி, நம்ம இதில் டிஸ்டம்பர் வாளிலாம் நம்ம போட மாட்டோம். எங்கே போட்டு போக தெரியுங்களா? டிஸ்டம்பர் வாளிலாம் அந்த வாளியில் கிடக்கு ஒரு தயிர் கொடுத்தா எனக்கு அப்படியே அலர்ச்சி ஆயிடுச்சு. தயிர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஒரு டிஸ்டம்பர் வாளியில் போட்டுட்டு இருந்தால் பக்கத்தில் எனக்கு பக்கத்தில் உட்காந்து வாளி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தால் என்னோட டிஸ்டம்பர் வாளியில் போடுறான்னு கேட்டேன். அப்புறம் பார்த்தா பாருங்க சார், தயிர் வாளி தான் அது, பிரிண்டே போட்டு தயிரே இப்படி தான் வருது. சரி, பக்கெட்டில் பிரியாணி வருது, தயிர் பக்கெட்டில் வந்தால் என்ன? தட்டில் போட்டு சாப்பிட்றது, கிண்ணத்தில் வச்சு சாப்பிட்றது, இதில் ஸ்பூன் வச்சு சாப்பிட்றது, இப்படியே கொஞ்சமாக வந்து பக்கெட்டுக்கு வந்துட்டாங்க. சாப்பிட்ற ஒன்று தான் நமக்கு சொல்லும்போது வருது. ஏன்னா என்னத்தான் பண்ணுறது? புத்தூர் உரையின் புனிதன், பூவனூர் புனிதன் அப்படின்னு அவருக்கு பேர். அவருடைய பேரை 1,00,000 தடவை சொல்றது 100 100,000 நன்னினார் பாவமாயின பாடி பறையவே தேவர் கோவிலும் செல்வர்கள் ஆவரன்னு அப்பர் பெருமான் பாடியிருக்கார். அந்த பூவனூர் மதுரை மாவட்டத்தில் இருக்கு. அப்புறம் திருவிழிமலை தெரியும், வித்தாய் மிடலையும் உடைத்தானி, வேள்விக்குடி, திருவேள்விக்குடி இதுக்கு பக்கத்தில் இருக்கு. திருத்துருத்திக்கு பக்கத்திலே திருவேள்விக்குடி இருக்கு. அது 2 சேர்த்து தான் நம்பியார் பாடியிருக்கார். பொய்த்தார் புறமூன்று எரித்தானி, பொதியில் திருப்பொதியமலை மேய புராணனை வைத்தேன் எந்த மனத்துள்ளே, மாத்தூர் திருவாமாத்தூர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. நம்ம வண்ணச்சர்பம் தண்டபாணி சுவாமிகள் சமாதியான இடம் திருவாமாத்தூர், மூவரும் பாடிய தலம். அந்த திருவாமாத்தூரில் தான் நம்பி ஆரூரர் வந்து ஒரு சொல்ல சொல்கிறார். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மாட்டேன் அப்படின்னு ஒரு சொல்லுவோம்ல, நெகட்டிவ் ஃபார்ம். செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன், நிற்க மாட்டேன், படுக்க மாட்டேன், தூங்க மாட்டேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு பாசிட்டிவ் ஃபார்ம் இல்லை தமிழில். இல்லை, செய்வேன், செய்ய மாட்டேன். மாட்டேன்னு வருது இல்லை, மாட்டேனுக்கு தமிழில் ஒரு சொல்லு இருந்திருக்கணும்ல. அது திருவாமாத்தூருடைய நம்பி ஆரூரர் தேவாரத்தில் மட்டும் வருது. மாடுவன், மாடுவன் இது வந்து இன்னைக்கு கன்னடத்தில் இருக்கு. இது இன்னைக்கு கன்னடத்தில் மாடுவன் இருக்கு. செய்வேன்னு சொல்றதுக்கு மாடுவன் அப்படின்றாங்க. கன்னடத்தில் இருக்கு. நம்ம திராவிட மொழியில் ஒன்று தானே அது, அந்த சொல் அங்கே போயிடுச்சு. மாடுவன் இதை திருவாமாத்தூர் தேவாரத்தில் பயன்படுத்துகிறார் நம்பி ஆரூரர். அருள் மாடுவன் மாடுவன் வரானா, செய்வேன் செய்வேன்னு வரானா. நம்ம மாட்டேன்னு வச்சிருக்கோம், மாடுவன் விட்டுட்டோம் பாரு இல்லையா? மாடுவன் அந்த சொல் செய்வேன் என்று அப்படி சொல்றார். அடுத்தது முந்தித்தானே முளைத்தானே, அவன் தானே முளைத்தவன், சுயம்
மூறி வெள்ளேறு உருந்தான். சிவபெருமான் அழகான காளை வாகனத்தில் உள்ள அந்தி செவ்வான் படியான் சக்கச்சவேல் இருக்கும், ஆரஞ்சு கலர்ல இருக்கான் சிவபெருமான். அரக்கன் ஆற்றல் அழித்தானே யாரு? ராவணனை. சிந்தை வெள்ள புனலாடு, அவனை எப்படி அபிஷேகம் பண்ணு? உன்னுடைய நல்ல அறிவு ஞானம்ன்ற வெள்ளத்தால் அவனை புனலாட்டு, அறிவால் அவனை அபிஷேகம் பண்ணு. செஞ்சொல் மாலை அடி சேர்த்தி. பூ என்ன பூ? தமிழ் மாலைன்ற பூவை கூட. எந்தை பெம்மான், எனக்கு தந்தை, என்னுடைய தலைவன், அவனை எனக்கு அம்மான்னு சொல்றவங்களுக்கு பாவம் வேணும். மூணா சொல்ற, எனக்கு தந்தை, எனக்கு தலைவன், எனக்கு தாய். எந்தை பெம்மான் எண்ணம் என் அம்மான் அப்படின்னு சொல்ற அவங்களுக்கு என்பார் பாவ நாசமே. நிறைவு. திருச்சிற்றம்பலம். நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.